வணக்கம் வந்து நமஸ்காரம். வெல்கம் பேக் டு என்னுடைய இந்த வீடியோவில் வந்து நம்ம கூறனா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணி எடுக்கல. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம், மேபி இருக்கும் இதான் நினைக்கிறேன். ஆடியோ கொஞ்சம் நடுவில் கிளியராக, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிளியராக இருக்காது, நடுவில் ஒரு 19 நிமிஷம் கிளியராக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாகிட்டு அப்புறம் மீதி வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் எடுத்தோம். அதில் வந்து மீதி 10 நிமிஷம் வந்து ஃபைல் கரப்ட் ஆகி என்னாச்சுன்னு தெரியல, ஆடியோவே இல்லை ரெக்கார்டு எடுத்ததில். அதனால் இந்த வீடியோ முன்ன பின்னன்னு இப்படி தான் இருக்கும். அடுத்த பார்ட்டில் கொஞ்சம் தெளிவாக எடுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து அந்தளவுக்கு ஃபன்னாக இல்லாட்டியும் கொஞ்சம் ஏதோ எடிட் பண்ணியிருக்கேன் மீம் வச்சு. சரி, லேக் அடிக்குதே ஆனொன்னே. இது சங்க் டிஸ்டன்ஸை குறைச்சிக்கலாம், வீடு தானே கட்டுறேன். எவ்வளோ வச்சுருக்கேன்? 11 சங்க்கு வச்சுருக்கேன். ஒரு 6 சங்க்கு போதும் இப்போதைக்கு. ஆ, வீடை கட்டிட்டியா? சரிச்சிட்டியா? உயிரை வாங்க நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னும் கேட்டுக்கிட்டா இருக்க நீ எல்லாம். ஆனால் நீ பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது, இந்த ஃபோனே அவ்வளோதான் போல இருக்கு சவுண்டு. பேசாமல் காலை ரெக்கார்ட் பண்ணிட்டா அப்போ கிளியராக இருக்கும்ல, 2 பேர் பேசுகிறதும் ஒரே ஒரு சீன்ட்ரி. அப்போ ஃபோனை ஆன் பண்ணிக்கிறேன். அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் இப்படி சிக்கி சீர ரைட்டு. இங்கே நான் வந்து அதில் மைக் ஆஃப் பண்ணிடுறேன். என்னப்பா என்ன பற்றி நீங்கள் படுக்க வச்சு? ஹலோ, கேட்குதா? கேட்குது. ரைட்டு, நீ பேசுகிறது ரெக்கார்ட் ஆகும்னு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா உட்டு தான் வேணும், ஆனால் உட்டு தான் இல்லை. அடிப்போம். கடத்திட்டு நீ வச்சுட்டு போனது சொல்ல மாட்டியா? ஏகப்பட்டது வச்சு போறேன். என்னடா பக்கவதி இப்படி கை அர்த்தமா? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. சொல்ல முடியாது, யானைட்டு தான் கோளாறு. புரியல. நான் பிளாக் வைக்கிறேன், பிளாக் மறந்து போகுது. நீ வந்து என்னல இந்த வீடியோவை வந்து டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும், இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா வாய்ஸ்ல காலை தான் ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம் நாங்க, அவ்வளவுதான். எடிட்டிங்லாம் பண்ண முடியாது, இப்பயே சொல்லிட்டேன். பேசாம வாய்ஸ் கிளியரா வந்தா நல்லதுதான். மைக்கும் இல்லை வாங்குறதுக்கு, டப்பிங் மைக்கு ஹெட்ஃபோன் தான், அதுவும் கண்ட்ராவியா தான் இருக்கும். பத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் பத்தியா? மைண்ட் கிராஃப்ட்ல பில்டரு, எடிட்டரு, வேற டப்பர் வேற. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். பெரிய ஆளா இருக்கேனா அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். எவன் நம்மளுக்கு சொல்ல போறான்? போட வேண்டியதுங்களா? புரியல. ஃப்ரீ ஃபயர்லாம் போட வேண்டியதுனா? ஃப்ரீ ஃபயரமா? நீ 2 ஹெட்ஃபோனையும் மாட்டிக்கிற, நீ பேசுறதே கேட்க மாட்டேங்குது. இப்ப சொல்லு. ஃப்ரீ ஃபயரையா? ஃப்ரீ ஃபயரும் போட வேண்டியதுனே. ஃப்ரீ ஃபயர் எப்படி ஓட போகுது? மாட்டு ரவிக்கே 1K தான் போகும் லைவ், அப்புறம் போக போதான் அப்படி விட்டு தானே வரும். நமக்குலாம் ஓட கஷ்டம் தான். கேமிங் தமிழாவுக்கே லைவ் போடுறான்னா எப்படி 1K அந்த மாதிரி தான் வரும். இது ஓகே தொகுத்துக்கு என்ன சொல்ற? இங்க வா, இது ஓகே அன்பர், இது ஓகே அன்பர். நீங்க என்ன கட்டினாலும் ஓகே தான். குடிசை வீட்டுல கட்டினா கூட இருக்க ரெடி தான். இப்போ குடிசை வீட்டுல அப்ப குடிசையா கட்டிருட்டா? ஆனா அப்பெல்லாம் கட்ட வேண்டாம், நல்லா
உனக்கு ஏசுல என்னதான் வேணும்? அட பாவத்தை, நான் ஒரு கிறுக்கன்டா. அவனா கிறுக்க மாதிரி தான் விளையாடுற வைக்கிறேன். ஆமா நீ இருக்குது. பொறுமையா வைக்கலனா மறையுது, பொறுமையா வச்சா கஷ்டமா இருக்குது. இல்ல உனக்கு லைவ் போட தெரியும்ல? என்னது? லைவ் போட தெரியும்ல? தெரியும். போடு. ஆனா தம்ப்நெயில் வைக்க தெரியாது. அது ஒரு thumbnail 1K சப்ஸ்கிரைபர் வரட்டும், அப்புறமா நம்ம லைவ் போடுவான். இப்போ போட்ட வேஸ்ட், நெட்டு தான் போகும். 1K Okay. இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது பார்ப்பான். அது வரைக்கும் பார்த்துப்போம். நினைச்சா 1K பேர்ல, ஆனா வீடியோ போட தான் மாத்தல இருக்கு. என்ன உனக்கு எப்போ ஒரு வீடியோவுக்கு 4 சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துடும். இல்ல இப்படி நெட்டு பக் ஆகுது எனக்கு. ஏய் ஏய், நான் இப்படி பக் ஆகுது திடீர்னுட்டு. பாடல டக்குன்னு நீ படி. மாட்டேன். தூங்கியாச்சு. தூங்குற பட்டன் கொடுத்தா எல்லா போனுக்கும் லேக் அடிக்குது. பாத்தியா? உனக்கு லாகலையா? அது எப்படி ஒரு செகண்ட் ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிட்டு அப்புறம் படுத்த மாதிரி இருக்குது. அது வீடியோ எடுக்கிறதுனால இருக்குமோ ஒருவேளை. ஆர்க்கு கவுண்டியா? ஆ ஆர்க் ஆருக்கு விளாட்லான்னு நினைச்சு ஏத்தனேன். 10 FPS தான் கிடைக்குது என்ன பண்ணாலும், அதான் டிலேட் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்குல்ல. ஆனா நல்ல போன் தான் சூப்பரா விளையாடும். அந்த FPS விஷயம் தான் கொஞ்சம் கடுப்பா கிளப்புது எனக்கு. ஏன்டா 60 தான் ஏன் கிடைக்கு? புரியல. எவ்வளவு FPS கிடைக்கு? 10. 10 கிடைக்க எப்படி விளையாட முடியும்? ஃப்ரீ 40 தான் கிடைக்குங்களா? அது ஆருக்கு ஒழுங்கா ஆப்டிமைஸே பண்ணல அவங்க. இதுலயே தெரியுது 8GB ரேம்லாம் செட் ஆகாது. அவங்க ரொம்ப பெரிய கேம் பில்ட் பண்ணது இந்த தடவை. மொபைலுக்குன்னு பண்ணாம பிசிக்கு பண்ண மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பயங்கரமா. எனக்கு பிளாக் வேணுமே. தான் மொபைலுக்கு மாத்திட்டு இருக்கானு. ஆமா அது உண்மைதான். அதேதான் கொஞ்சம் கிராபிக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, ஆனாலும் பத்த மாட்டேங்குது. அவங்களுக்கு போக போகுதுன்னா தெரியும் என்னென்ன இருக்குன்ட்டு. நான் விஷயம் சொல்லட்டா, இவங்க கடைசி வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியா? ஏன்னா ஆருக்கு எப்படின்னா பக்கு கிளியரே பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பக் இருக்கும் இருந்தா. அது யானை எனக்கும் தெரியாது அவனுக்கும். எங்க வீட்லயும் 2 பேத்துக்கு ஆர்க் தெரிஞ்சுட்டு இருக்கேன். விளையாடுவோம் கூட்டிட்டே இருக்காங்க. ஆனா அது 10 FPS தானே கிடைக்குது ஆர்க்குல. ஆமா வீட்டுக்குள்ள ஒரு வில்லேஜர் புடிச்சு போட்டிருந்தியா? எங்களை போட்டிருந்தேன். ஒரு வீட்டுல கதவு இல்ல, ஆனா வில்லேஜர் பின்னாடி பார்த்தா செவுரு இல்ல. அது நான் உடச்ச வேலை. வில்லேஜர் திறந்து விட்டேன் போல இருக்கு. இல்ல ஆமால மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. நீ ஏன் உடச்சுட்டா? ஆமா எப்போ ஒரு தடவை உடச்சு விட்டுருக்கேன். உள்ள 2 பேர்த்த அடைச்சு போட்டிருந்தேன். கண்டிப்பா எவனும் இருக்க மாட்டான். ஒருத்தன் தான் இருந்தான் நான் பார்க்கும்போது. 2 பேர். ஒருத்தன் 2ல நான் ஒருத்தனை தானே பார்த்தேன். இன்னும் தம்பி வந்துட்டானா உள்ள. ஆமா. எதை தேடி வந்தோம் இங்கு, காபிள் ஸ்டோனை தேடி வந்தோம். வில்லேஜர் வீடு இடிக்கிறது தான் நல்லா இருக்கு. இங்க இவ்வளோ பெரிய காபிள் ஸ்டோன் மலை இருக்கு, ஆனா நாங்க இதுதான் உடைப்போம். விட்டு போக மாட்டேன். உங்க அப்பனுக்கு இன்னொரு கண்ணு போச்சு. ஏன்னா நமக்கு அழிக்கிறது பிடிக்கும், உருவாக்குறது பிடிக்கும். ஆனா உருவாக்குறது எப்படி உருவாக்குவோம்? ஜெயில வச்சு கொடுமைப்படுத்தி. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படி தெரியுமா? நாங்க ஒரு தடவை ஒரு ஆஃப்லைன் டைமண்ட் வச்சு ஆர்மர் பண்ணுவாங்களா? டைமண்ட் வச்சு ஆர்மரா பண்ணுவாங்களே? டைமண்ட் வச்சு ஆர்மர் யாராவது பண்ணுவாங்களா? யூடியூப்ல பண்ணுவாங்க நிறைய பேரு, அமெரிக்கன் யூடியூபர். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் வில்லேஜர் தான். என்னைக்குமே வில்லேஜர் தான். ஆனா என்ன வில்லேஜர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. திடீர்னு தந்த ஆர்மரியே தந்துருவோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றும் தெரியாது.
அது மட்டும் அவன் கரெக்டா கொடுத்துட்டான்னு வச்சுக்க, நம்ம லக்குக்கு நம்ம தான் தேவைப்படும் போது டைமண்ட் ஆர்மர் எடுத்து விளாண்டுட்டு இருக்கலாம். ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம்ல, இப்போ நம்ம அயனை உருவாக்குனா அயன் நகெட் கிடைக்குது, அப்ப டைமண்ட் ஆர்மர் உருக்க முடியுமா? அதை எப்படி இருக்க முடியும்? நம்ம அது டைமண்ட் உருவாக்க முடியாது, அது ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரிலாம் இருக்கும். ஆனா மைண்ட் கிராஃப்ட்ல முட்டை மாதிரி இருக்கு. மோஜாங் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் எப்படின்ட்டு. டைமண்ட் ஷேப்லயே கொடுத்துருவோம், எதுக்கு இப்படி கொடுத்தாங்க? அதான் புரியல. அதுவும் முட்டை மாதிரி இருக்கு எனக்கு அது பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன நினைச்சதுன்னா வித்தியாசமான ஒரு முட்டையா இருக்குன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? விகே சொன்னான். விகே இப்போ 8th படிக்கும்போது சொன்னான். இல்லைன்னா யூடியூப்ல பார்த்தோம்ல, இந்த என்ட்ராகன் இருக்குல்ல, என்ட்ராகன் தான் அந்த முட்டையை போடுமா அப்படின்னு கேட்டான். இது வந்து முட்டைய ப்ளூ கலர் டைமண்ட். ஆமா. ஐயோ, ஆனா நான் இந்த யூடியூப்பை பார்த்து பல விஷயம் ஏமாந்துருக்கேன். என்னன்னா டிராகன் முட்டையை வச்சா பொறிஞ்சு வரும் அப்படின்னு நினைச்சு வைப்போம். முட்டை வச்சு ஒரு 10 நாள் ஆச்சு, முட்டை புரியவே இல்லை மைண்ட் கிராஃப்ட்லயே. ஆமா, நானும் அதை ஏமாந்துருக்கேன். அது கூட பரவாயில்ல, லேசர் வேணும் படாத பாடு பார்த்துட்டு இருந்தேன். லேசர் கூட இல்ல. கடைசியிலதான் நமக்கே தெரியுது அதெல்லாம் வெறும் மோட்டோ ஆக்கின்ட்டு. இல்ல, நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் கோர் விளாண்டுட்டு இருந்தேன். சரியா? சேர்த்திருப்ப. டைமண்ட் ஆர்மர்லாம் போட்டு பெரிய ஆளாயிட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு டிராகனே டிஃபீட் பண்ணிட்டேன். சரியா? அதுவும் ஹார்ட் கோர்ல வேற மாதிரி நல்லாதான் போச்சு. கேவலம் அந்த டெசர்ட் டெம்பிள்ல ஒழுங்கு கேட்டு போயிட்டேன். அட பாவி, நீ கூட பரவாயில்ல. விசார்டு கேவலமா செத்தானே, ஞாபகம் இருக்கா? விசார்டு இந்த கிராஃப்ட் அவன் ஃபேவரட் யூடியூபர் நம்மளோட. ஆமா, அவன் எதுக்கு தான் ரேவரேஜ் இந்த வேர்ல்டு எப்படி தெரியுமா செத்தான்? அச்சீவ்மெண்ட் பண்றேன்னு செத்துட்டான். தெரியுது. பாத்தியா நீயும்? ஆமா, இதே குழப்பா போச்சேன்னு இருந்துச்சு எனக்கு. நான் போட்ட 2 மணி நேரத்துல பார்த்தேன். அப்படியா? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் உடச்சிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. டெஸ்ட் இன்வென்ட்ரியில தான் இருக்கு. நீ யாரு? வராத லேசர் ஓடு. காப்பாத்து. சோட்டாவது அடி பண்ணிட்டேன். அடிச்ச பக்கத்துல சிக்ஸா பறந்துட்டான். ஆமா, இங்க எப்படி பிளாக் கலர் காபிள்ஸ்டோன் வந்துச்சு? பிளாக் கலரு தெரியல, அது என்ன எவ்வளவு எப்படி எடுத்தான்னு தெரியல. இல்ல, நான் மைனிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். போனியா அப்போ நீ? அதான் 2 டைமண்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. ஓஹோ, காபிள்ஸ்டோன் லேடர் ஏன்டா இப்படி கலையுது காபிள்ஸ்டோன்? சரி, நான் பாட்டுக்குன்னு ஏதோ ஒரு டிசைன்ல கட்டிட்டு இருக்கேன். வீடு எப்படி வர போகுதுன்னு எனக்கும் தெரியல, வீட்டுக்கும் தெரியல. இன்னமும் காபிள்ஸ்டோன் வேணுமாலே? நிறைய வேணும். காபிள்ஸ்டோன் வச்சு தான் கொஞ்சம் பேசிக் டிசைன் எல்லாம் பண்ணுவேன். முடிஞ்சு போக தேவைப்படாது, கவலைப்படாது. அதுலயும் காபிள்ஸ்டோன் லேடரை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு காபிள்ஸ்டோன் வீடையே கொளுத்த போறோம். லேசர் என்ன பாவம் பண்ணானோ? பரமமன்றத்தில் இருக்கும் பரம பிதாவே, அவன் கிட்ட இந்த வில்லேஜரை காப்பாத்துங்க. நம்ம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கண்டென்ட் ரொம்ப போர் அடிக்கும். காமெடியா பேசணும். நம்ம காமெடியா பேசி பழக்கமே இல்லையே. என்ன பேசுறது? நல்லா தூக்கம் வருது. எனக்கும் தான். எவ்வளவு நேரம் தான் நான் வீடு கட்டுவேன்? கட்டணி போடல. அதை நான் எடிட்டிங்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு கட் பண்ணணும், வாய்ஸ் மேட்ச் பண்ணி எப்படி பேசணும்ட்டு. இப்போ கட் பண்ணி தாங்க போட்டு இந்த சிபி யூடியூபர் பண்ண வரல. என்னது? சிபி தமிழ் கேமிங் பண்ண வரல. என்ன மாதிரி? இந்த மாதிரினா இப்போ ஆப்போசிட்ல கண்டென்ட் ஓடிட்டு இருக்கோம், சைட்ல சாங்க போட்டு விட்டுவாரு, சாங் போயிட்டே இருக்குங்களா அந்த மாதிரியா? நான் காப்பி ரைட் போடுவான் யூடியூப். ஆமா, நம்மள்ட்ட தான் நோ காப்பி ரைட் சாங்கே கிடையாது. காப்பி ரைட்னா என்ன? அது ஒண்ணும் இல்ல, அவனோட பாட்டு எடுத்து நீ போடுறன்ட்டு உரிமை கேக்குறது. ஓ அப்படியா? யூடியூப்ல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு, எப்பவுமே நடக்கிறது தான்.
அப்போ பிஜிஎம் போடலாங்களா? ஆ பிஜிஎம் மட்டும். பிஜிஎம் நம்மளே ஒன்று உருவாக்கலாம். ஏ இருக்கு இப்போ நம்மள்ட்ட, பிரச்சனை இல்லை. அப்படி சொல்றீங்க. நம்மளே உருவாக்கிடுவோம். என்ன சொல்ற? நான் உருவாக்கட்டா? ரோலக்ஸ், அவன் பேரு பிச்சைக்காரன் செடி. டோபின்னு. ஒவ்வொரு வீடா போட்டு ஐயோ. தேய்ச்சிட்டே இருக்கேன். நான் ஒரு கிறுக்கன். உனக்கா தெரியுமே. அது உலகத்துக்கே தெரியுமே. நீங்கதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாருன்னு என்ன வளரிட்டு இருக்கேன். ஐயோ. நீங்க யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துலயே அதே மாதிரி பண்ணிடுவோம். வந்து பாருல, என்ட்ரன்ஸை பாருல. கஷ்டப்பட்டு மூளையை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். படிப்பை தவிர மித்த எல்லாம் பண்ணுவோம் நம்ம. அது உண்மைதான். படிக்கிற விஷயத்துல வீக்கு, ஆனா கேம் விஷயத்துல எல்லாரும் டாப். அதான் லாஸ்ட் பாயிண்ட். அங்க அப்பா திரும்பி திரும்பி வர்றதுக்குள்ள லூட் இப்படி குமிஞ்சு கிடக்க. இதாங்க நோகாம நொங்கு திங்கிறது. என்ன இதான் டீம் ஒர்க். ஆனா உண்மையை சொல்ல போனா அவ்வளவுதான், அம்புட்டு தான். ஏன்னா திடீர்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாஷெல்லாம் வாயில வருது. அம்புட்டு தான். நம்புறான். அடப்பாவத்தை. பணம் பில்லாரான அம்மாதான். இங்க வந்து பாரு, என்ட்ரி பாரு, என்ட்ரன்ஸ் பாரு. வா 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 வா. இரு இரு இரு, இந்த வீடை எடுத்து முத்துவார். செமையா பண்ணிட்டு இருக்கேன் நான் வீட்டை. எப்படி வீடு யாருக்கும் பிடிக்காது, நமக்கு மட்டும் தான் நம்ம வீடு பிடிக்கும். ஆக்சுவலா என்ன டிசைன் பண்றேன்னு எனக்கும் தெரியல, அந்த வீட்டுக்கும் தெரியல. இந்த ஓட்ட வழி ஏதாவது வர முடியுதா? இப்படி வர முடியாது. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியுதான்னு பாக்குறேன். நான் அப்படி ஒரு டிசைன் 55 நாள் 5 நாள்ல வீட்டுக்குள்ள இருந்து ஓட்ட வழியா வெளியே வர முடியுது. இல்ல, ஆனா 55 நாள்ல இவ்வளோ வேலையை ஒரு வேலையும் பார்க்காம விட்டுருக்காங்களே. ஆமா. 5 நாள்ல இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணிட்டேன் பாத்தியா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு போகுது சும்மா. இங்க ஒரு டார்ச் வைக்கணும் கண்டிப்பா. இப்படி வைக்கணும். மழை பெய்யுது, படுல மழை நிற்கிறது. தெரியல, படுக்கிறேன். அயன்லாம் இப்போ நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அழகா லேண்டன் பண்ணி ஜம்முன்னு வைக்கலாம் வீட்டுன்னு. நம்மள்ட்ட இப்போ எதுக்கு கிடக்கும் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கோம். டேய் இல்ல திரு தள்ளி போடா. நல்லா தூங்க ஓடி வரான் என் பெட்டுக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சுல, அவன் வீட்டை தூக்கிட்டோம் நம்ம வீட்டை. மனுஷனா இல்ல நீங்கலாம். எந்த டோர் வைக்கலாம்ல? டேய் நீ வேற, நானே இங்க வீட்டு கட்டுற டென்ஷன்ல இருக்கேன், வந்து கடுப்பேத்திட்டு இருக்கேன். அந்த லிங்க் கண்ட்ரோல் இருந்தா நீ செத்து போயிருவே. என்ன டோர் வைக்கலாம் ஜெபிஸ்? தெரியல என்ன டோர் வைக்கலாம்? நார்மல் டோர் வைக்குமா இல்ல அந்த டார்க் வுட் டோர் வைக்குமா? இது இந்த டார்க் வுட் அப்படியா? இரு வச்சு பாத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த டோரையே. ஆனா இந்த மாதிரி டோர் வந்துருச்சு. இவ்வளவு கன்றாவியா டோர் வருது இப்படி வச்சா. ரைட் ஜெபிஸ் வந்து பாரு. இன்னும் வர முடிய போகுது. வருண் வந்தானா அப்ப கேமுக்கு? ஹலோ வருண் வந்தானா? எதுல கேமுக்கு வந்தானா? ஃப்ரீ ஃபயருக்கா? ஆமா வரல. அப்பமா வரலமா? ஆமா, உன் தம்பி ஏன் திடீர்னு சின்ன குட்டியா வச்சிருக்கான்? பாக்க திரிப்பா இருக்கு எனக்கு பாக்க. அவன் எல்லா வேலையும் அப்படித்தானே வச்சிருந்தான். இப்பதான் அவனை நோட் பண்றேன், ரொம்ப குட்டியா இருக்கான் நம்மளோட. எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லு டிசைனு. அவன் பாக்கட்டும். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. என் பக்கத்துல தான் இருக்கான். என் பக்கத்துல இல்லன்னு. ஓஹோ அப்படி சொல்றியா? ரியல் லைஃப்ல. ஓகே ஓகே ஓகே. சீக்கிரம் வாழ. ரிவ்யூவரே இப்படி இல்ல வராம இருந்தா என்ன அர்த்தம்? நட்பு கூப்பிடுறேன்.
தூரம் முடிக்க போறேன். உன் தம்பி ஏன் என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான்? என்ன கத்துக்கீங்கன்னு பார்க்காம போல. நம்ம டிசைனை காப்பி அடிச்சானா உனக்கு கொண்டுருவான். அப்பா எவ்வளோ பெருசுக்கு வீடை கட்டிட்டு இருக்கேன். சரி 2 பேர் தங்குறதுக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவையா? எனக்கே அது சந்தேகமா இருக்கு. நீயே சொல்லு, 2 பேர் தானே தங்க போறோம், அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய வீடு கட்டணும்? கரெக்டு தான். ஆனா நான் எல்லாரும் நம்ம வீடை பார்த்து வாங்கி குழப்பணும்டா. நான் எழுதி வச்சிடுறேன். ரிசோர்சஸ் கலெக்டட் பை ஜெபிஸ், ஹவுஸ் பில்ட் பை பாலான்னு எழுதி வச்சிடும். என்பின்னு போட்டுரும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆ வேண்டாம், ரிசர்ச் செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும். கில்மி அதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க வேண்டியது, நான் சந்தோஷமா செய்வேன்டா. இது போன் வைக்கிறேன். ஆ நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை होल्डिंग வைத்துள்ளார். दयவு செய்து लाइन காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहिए. Your call is on hold. Please stay online or call back later. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை होल्डिंग வைத்துள்ளார். दयவு செய்து लाइन காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहिए. Your call is on hold. Please stay online or call back later. நீங்கள் அழைக்கும் நபர் Please stay online. ஹலோ ஹலோ. வந்துட்டியா? வந்துட்டேன். சீக்கிரம். ஒருத்தன் சாவறான் கோயிலுக்கு வந்து. எங்க கோயில் கூடயா? கோயில் கூடலாம் இல்ல, ஒரு பிரச்சனை பத்துக்கு இன்னும் போன் அடிக்காங்க. அவனை அடிச்சு போட்டாங்களா? ஆமா. ஐயோ இதே வேலையா போகுது எல்லாருக்கும், இதே வேலையாடா கோயில் கடன் இருந்தா. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். காத்திருக்கவும். ஹலோ. விட்றான் போதையில அல்ற மாதிரி தான் அல்றான். அவன் போன் எடுக்காத, அப்ப கண்டுக்கிடாத விடு. 5 மணிக்கு வரேன்னு இருக்கேன். எல்லாம் வந்து வீட்டு நோட்டை விட்டுட்டு போகுதுல. எல்லாம்னா யாரெல்லாம்? டி டைகர் 7747 அவன் ஒருத்தன் வீட்டை நோட்டை விட்டுட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கேன், நான் தான் பில்டரு. ஐயோ அங்க குறைஞ்சு போச்சு, ஆனா எனக்கு கொடுங்கடா, சாப்பாடு கூட இல்லாம இருக்கேன். அதான் ஆர்ட் அண்ட் பிளஸ் இருக்கலாம். வாக்கிங் காட்டுது. வெல்டிங்ட்டு வெய்விங்ல லூசி பையில என்னடா வாசிக்கிறேன் நீ? என்னது? அதாவது ஹாய் காட்டுறது தான், அதுதான் இப்படி போட்டுப்பாங்க. பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். நீ பண்ணி ஒன்றும் காட்ட வேண்டாம். கடா செலவுக்குள்ள ஜாம்பி கறியை திணிச்சிட்டு இருக்கேன், மோட்டு போடுறேன். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, என்கிட்ட இப்போ வந்து உட்டு தான் இருக்கு. அந்த பைத்தியக்காரன் வந்து ரிசோர்சஸ் கொடுத்தாதான் என்னால கெட்ட முடியும். இன்னும் வரலாம். அடையாளத்தே காணும். 1 1 2 1 2 3 4 1 2 3 4 5 அவ்வளோதான். இப்போ அணிப்படி வச்சிருவேன். ஐயோ எப்பவுமே தலையிலேயே வருது அடிப்படி, இதை மறந்துடுறேன் கீழே யாரோ வைக்கணும்ட்டு. ஓகே, இந்த இடத்துல உட்டு வச்சிருவோம், அப்பனா தேவைப்படாது. ஓகே ரைட். அந்த பெட்டி எங்க வச்சிருக்கா? எந்த பொட்டி? வீட்டுக்குள்ள இருக்கும் பாரு, வீட்டுக்குள்ள டபுள் டெஸ்ட். எப்படி இருக்கு டிசைன்? இங்க இப்படி இங்க பாரு, இங்க பாரு, ஸ்டோன் நிறைய கிடச்சிட்டு. ரைட்டு. இப்போ வீடை சுத்தி பஸ் லே அவுட்டை முடிச்சிடலாம். போ ஏங்க அப்பா, நல்லா இருப்படா நீனு, இப்படி உழைக்கிற பத்தியா? இடம் இல்லையா இன்வென்ட்ரியில் எனக்கு? ரைட்டு, இப்போ பாரு நான் வேலையை முடிக்கிறேன். பாஷா படத்துல வர்ற மாதிரி நடுவில் ஒரு ஊஞ்சல் வச்சிருவோம் மழை வீட்டுல. கேரட்ல கேரட் கொடுத்தா அது கொடுப்பானா? ஆமா. லோயிஸ் ஜெபிஸ், இந்த வில்லேஜர் வந்து கிளே வில்லேஜர் இருக்கானா? கிளே வில்லேஜர்
உண்டு. எங்க இருக்க அந்த கிளே வில்லேஜ்? சீக்கிரம் சொல்லி. நம்ம தான் செய்யணும். இது கிளே, எனக்கு கிளே வேண்டாம். அந்த உன்கிட்ட ஒரே ஒரு அயன் இருக்கா? இல்ல அது இந்த மிஷின் இருக்கும் தெரியுமா, கட்டர் மிஷின் ஒரு மாதிரி. இருக்கு இருக்கு. அந்த மிஷின் எனக்கு வேணும். அந்த மிஷின் வேணும், வேணும். அயன் இருக்கு, எங்கேயா இருக்கும், தேடி பாரு. அதான் தம்பி வீட்டில் இருக்கல, சுட்டுட்டா போயிட்டு. ஒரே ஒரு அயன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடு அந்த வீட்டில் இருந்து. அது கிராஃப்டிங் ரெசிபி எனக்கு தெரியாத. நான் அது பண்ணணும்னு வச்சுக்கேன். 4 உனக்கு வந்து எத்தனை யூஸ் பண்ணுவோம் நம்ம இங்கே? 1 2 3 4 5 ஸ்டோனுக்கு 6 ஸ்டோனுக்கு என்னமோ உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 இது கிடைக்குமா உனக்கு? 1 ஸ்டோனுக்கு 1 லேடர் கிடைக்கும். அது இருந்துச்சுன்னா இன்னும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்னு பார்த்தேன். அது இல்லையே. சரி சும்மா கெட்டுவோம். அதான் இவ்வளோ வீடு இருக்குல்ல அண்ணே. பூனைலாம் வீட்டுக்குள்ள ஓடுக்கா. டக்கு 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 டக்குன்னு முடிச்சிட்டு அவ்வளவுதான். இனிமேல் லேடர் வேலை கம்மிடா. முடியாது. யாரா அந்த கேரக்டர்? வேற என்ன செய்யணும்? வேற என்ன, இனிமேல் கெட்ட வேண்டிதான். வீட்டுக்கு பேசாம கூரை போடு, பிளாங்க வச்சு. முழு வீடு இருக்கா உன்ட்டு? ஓக்கு இல்ல, ஏன்னா அதை வச்சு இப்ப நான் முடிக்கணும். நான் இன்னும் முடிக்காம இருக்கேன் அந்த வேலையவே. சரி அப்ப நான் மீதி வேலையை முடிக்கிறேன் காபிள் ஸ்டோன்ல. அப்புறமா அந்த வேலையை பார்த்துப்போம். ஓகே. எவன்டா தூங்குனது நல்லா இருப்பான்? யாரும் சீட் யூஸ் பண்ணல. ஒருத்தன் தூங்குனா விடிகிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஏமா 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 பாரு, நாசமா போனவன நீங்க எதுக்குள்ள இருக்கு? ஐயோ பைத்திய மாதிரி கத்திட்டேன். தெருவில் கேட்டிருக்குமா? வந்து ஃபில் பண்றா கொஞ்சம். என்று டேட் இல்லடா. நம்ம ஊர் ஸ்லாங் மறந்து போச்சு. என்ன இது அதிசயம்? இங்க இருந்து உட்டை காணுமேடா. உட்டே இல்லாம தானே நாங்களே பஞ்சத்துல இருக்கோம். வந்து இப்படி வெடிக்க விட்டு போனா நான் என்னதான் பண்றது? ஐயோ முழு உட்டு கடந்திருக்கான். நான் சாவ போறேன் போ. தண்ணி கடியில நிறைய அயன் இருக்குல்ல. லைட்டா அங்க வாயா. வரேன், செத்து வரேன். எப்பா தண்ணி கடியில ஏகப்பட்ட அயன் இருக்கு. வந்துட்டேன். எங்க நான் எடுக்க வரேன். தண்ணிக்கு அடியிலப்பா. அதான் வரேன். இங்க ஃபில் பண்ணணும். எனக்கு டேட் வேணும். எனக்கு டேட் வேணும். வா வா வா, நான் சொல்றேன். டேட் இருக்குல்ல, என் கூட வா. என்ன பண்ணு, இந்த ஓட்டை அப்படி இங்க ஒரு ஓட்டை இருக்கும் பின்னாடி, அதை ஃபில் பண்ணிட்டு அப்படி தண்ணிக்குள்ள போயிரு அயன் எடுக்க. ஃபில் பண்ற அதை கொஞ்சம். இது இல்ல, டேட் இல்ல, அடியில இருக்கும். நானும் உங்களுக்கு இல்ல கவுச் பண்ணி தானே இருந்தேன். அப்புறம் எப்படி இருந்தேன்? இப்படி வா, இப்படி வா. எங்கடா போன? சவுண்ட் டு டெத்தா. இங்க வா, இங்க கீழே வா, கீழே வா, கீழே வா, கீழே வா. இந்த இருக்கு பாரு. சாவ போறேன். எப்படி தப்பிக்க? சாவலான்னு வந்தேன், கண்டுபிடிச்சேன். இதுக்கு மேல நிறைய அயன் கண்டுபிடிச்சேன் ஒரு இடத்துல. ஆனா சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 10 அயன் வரும். பாத்துக்கோ. அதுக்கு வந்து ஃபில் பண்ணி விடுறான் அந்த ஓட்டைய. யாரா யாரா வந்து நின்னு பாடுறா பூரியும். அவ்வளவுதான், இது மூடியாச்சு. இப்போ நம்ம வந்து வீடை கட்டுற வேலையை கண்டினியூ பண்ணுவோம் மறுபடியும். இங்கே பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 மறையுதுடா. இதான்டா எரிச்சலா வருது எனக்கு இந்த கேம்ல.
சர்வர்னாலே இது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, மறையும் அடிக்கடி பிளாக்லாம் இப்படி விளையாடும் போது. என்கிட்ட மட்டும் ஒரு கேமிங் பிசி இருந்துச்சு, இருந்தாலும் நிக்க மாட்டேன். ஹலோ, இருக்கல லைன்ல? இருக்கேன். வச்சிரு அடிக்கடி அப்படி. சரி, இன்னும் தரைய போடணும், எனக்கு உட்டே இல்லடா சுத்தமா. நான் தான் இப்ப களத்துல இறங்கணுமா? ஸ்லாப் இருக்கு, அதே முழு விட்டா மாத்தலாம்ல. அது கொஞ்சம் 2 வேலையா இருக்குமே. அப்பா, இதை உடைக்கிறக்கே லேட் ஆக்குறானே. வந்ததுக்கு 10 ஐனு கிடச்சிருக்கு. என்ன பக்காவது க்ரௌச் பண்ணிட்டு போகும்போது இப்படி இங்கு எதற்காக வந்தோம் எனக்கும் தெரியல. எனக்கு உட்டு வேணும். உட்டு